6வது நபரை கூப்பிட்டார். செல்வத்தை வந்து கள்வர்கள் திருடிட்டு போக முடியும், ஆனா அறிவை வந்து அப்படி திருடிட்டு போக முடியாது அப்படின்னார். 7வது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து கால ஓட்டத்துல அழிஞ்சிரும், ஆனா அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். 8வது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறைவு உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனா அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார். செல்வம் வந்து உள்ளத்துல உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனா அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்துல ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியா 10வது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து மனசுல செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனா அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால அறிவு தான் சிறந்ததுன்னார்.